வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் 3D மென்சுரேஷனில் பார்ட் 3 அதை நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்சுரேஷனில் பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது ப்ளேலிஸ்ட்டில் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமியில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா 3D மென்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 3 கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 2019 to 2025 அது வரலையும் இருக்கும். இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோ 2024 23 சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இங்கே ஏன் 25 சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்த பார்ட்டில் இந்த நியூ கொஷின்ஸும் ஆட் ஆகிடும். இப்போ 2026 அடுத்தடுத்த பார்ட்டில் ஆட் ஆகும். ஸோ அப்போ அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் பார்த்து வந்தீங்க அப்படின்னா அந்த 2019 2025 வரையில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அடுத்த 2026 இதுக்கப்புறம் வர அதாவது இந்த வருஷத்தில் 2026 இப்போ ஜனவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் நடந்தாலும் இந்த கொஷின்ஸும் அடுத்தடுத்த பார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2019 to 2026 கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்ட் 3ல் வந்து 21லேருந்து 30 கொஷின் வரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 30 கொஷின்ஸ் வரையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் நம்ம 1 to 10 பார்த்துருந்தோம். பார்ட் 2ல் 11 to 20 பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 3ல் 21 to 30 பார்க்க போகிறோம். அதேமாரி நம்ம மற்ற பார்ட் நம்ம 3D மென்சுரேஷன் மட்டும் தான் நம்ம இந்தமாரி 10 கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது கொஞ்சம் கான்செப்ட் ப்ளஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணுறதுனால டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் நம்ம 10 கொஷினாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். அதேமாரி மற்ற கொஷின் மற்ற டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம் ஹெச்எஃப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸாக நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அது இருக்கும். இதோட ஆன்சர் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஆப் லிங்க் இருக்கும், நம்மளோட விஸ்டம் கிருஷ்ணா அகாடமியோட ஆப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் பாருங்கள். அதில் உங்கள் டீட்டெயில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் ஆப்ஷனில் என்னென்ன பேக்கேஜஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டாபிக் வைஸாக நம்ம 2019 2026 வரலையும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். 2026 டிசம்பர் வரலையும் நம்ம அது உங்களுக்கு அப்படியே எவ்ரி 2 months வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போதைக்கு 2019 2025 வரலையும் உங்களுக்கு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அடுத்தடுத்த 2 மாதத்துக்கு ஒரு ஒன்ஸ் இப்போ நம்ம ஜனவரி 2026 இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 months ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ 2026 குரூப் 4க்கு இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் இருக்கும், கீழே கொடுத்துருப்பேன். ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். அதில் வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த டீட்டெயில் வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி பை பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் நான் அதை கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ளே போய்ட்டு ஸ்டோரில் போய்ட்டு அது சாம்பிள் பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பேன். சாம்பிள் பிடிஎஃப் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்தது நம்ம இந்த நோட்ஸ் பிடிஎஃப்பும் நம்ம செப்பரேட்டாக ஆப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுவும் சீக்கிரம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுமாரி வீடியோஸ் வந்து ரொம்ப ஒரு லாங் டைம் நம்ம போடல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் இமீடியட்டாக உங்களுக்கு 1 by 1 மேக்ஸு ஜிஎஸ்ஸு தமிழ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 3ல் 21 கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்த்துடலாம். 21வது கொஷின். இதில் பாருங்கள், இது வந்து சேம் அஸ் 13th கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 13th கொஷின் அப்படின்னா 1 to 10 வந்து பார்ட் 1ல் இருக்கும். 11 to 20 வந்து பார்ட் 2ல் இருக்கும். இப்போ பார்ட் 2ல் இந்த கொஷின் அப்படியே சேமாக கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு கொஷினை மேக்ஸில் ரிப்பீட் ஆகும். அது ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ரிப்பீட் ஆகும். ஸோ அதே தான். இப்போ நீங்கள் பார்ட் 2ல் 13வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு நம்பராக இருக்கும், இந்த கொஷின் நம்பர் வேறு நம்பராக இருக்கும். ஸோ அப்போ 2 கொஷின் வேறு எக்ஸாம், பட் ஆனால் சேம் கொஷின் தான் வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கொஷின் பார்ட் 2ல் 13வது கொஷினை ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்ட் 2ல். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் எ கோன் இஸ் ட்ரிபிள்ட் அண்ட் த ஹைட் இஸ் டபுள்டு தென் த வால்யூம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்காகும். ஆரம் வந்து 3 மடங்காக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. உயரம் 2 மடங்குமாகும். ஹச் வந்து 2 மடங்காக ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறினால் கன அளவு எத்தனை மடங்காகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ கூம்போட கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம அப்ளை பண்ணி இதெல்லாம் அது 13வது கொஸ்டினில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். 1/3 5r² h இதான் வால்யூமோட ஃபார்முலா. ஒரு கூம்போட அந்த கோனோட ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா. இதில் இந்த ஆர் வந்து 3 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹச் வந்து 2 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு
இந்த மடங்கு அப்படிங்கிறது இந்த பக்கம் வச்சு இதை அடிச்சிங்க அப்படின்னா 1:18 அப்படின்னு வரும். அப்போ 18 மடங்காக வால்யூம் மாறும் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். தெளிவாக 13th கொஸ்டினில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 22 பார்ட் 3 2வது கொஸ்டின், டோட்டலாக 22வது கொஸ்டின். இதில் பாருங்கள், the ratio of the volumes of a cylinder, a cone and a sphere if each has the same diameter and same height is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை என்ன கேட்குறாங்க, the ratio of the volumes, இந்த சிலிண்டரு, கோனு, ஸ்பியர், அது மூணோட வால்யூமோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ if each has the same diameter and same height, மூணுமே சேம் டயாமீட்ரு சேம் ஹைட்டாக இருக்கும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு விட்டமும் வரக்கூடாது, ஒரே விட்டமும் உயரமும் அப்படின்னு வரணும். கொஸ்டின் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்காக இருக்கும். ஒரே விட்டமும் உயரமும் உடைய உருளை, கூம்பு, கோலம், சிலிண்டர், கோனு, அப்புறம் ஸ்பியர், உருளை, கூம்பு, கோலம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம். அப்போ என்னது, உருளை இருக்குது, இங்கே உருளை இருக்குது, கோன் இருக்குது, ஸ்பியர் இருக்குது. அப்போ உருளை, கூம்பு, கோலம் 3 இருக்குது. இந்த 3 இதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன இது அசம்ஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டயாமீட்டர் சேம் ஹைட்டாக இருக்குது. அப்போ ஹைட்டு, இப்போ நீங்கள் ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஹைட்டும் டயாமீட்டரும் ஒன்று தான். இப்போ ஒரு ஸ்பியர் சென்டர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது 6 ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைடு சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக இந்த ஃபுல் லென்த் வரும்போது அது டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஸ்பியரில் இப்படி எடுத்து அது ஒரு பக்கம் எடுத்தோம் அப்படின்னா அது டயாமீட்டர். இப்படி பர்பண்டிகுலராக எடுக்கும்போது ஹைட்டை மெஷர் பண்ணலாம். அப்போ ஹைட்டு அந்த டயாமீட்டர் எல்லாம் ஒன்று தான். அப்போ அதேமாரி இந்த சிலிண்டருக்கும் இந்த கோனுக்கும் எல்லாத்துக்கும் இந்த ரேடியஸும் ஹச்சும் ஒன்றா இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது மூணோட கன அளவுகளோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 3Dயை பொறுத்தவரையிலையும் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, த ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் எ சிலிண்டர், கோன், அப்புறம் ஸ்பியர். திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில, ஏன்னா நம்ம நடத்துகிறது வந்து மேக்ஸு சுத்தமாக தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் புரியணும். அந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்யூஷன் நம்ம வந்து அந்த மேக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ ஈச் ஹேஸ் த சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிலிண்டர், கோனு, ஸ்பியரோட வால்யூம் அதோட ரேஷியோ என்ன? இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்போ இஃப் அப்படின்னா ஈச் ஹேஸ் சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட், எல்லாமே மூணுமே அதோட டயாமீட்ரு அப்புறம் ஹைட்டு, டயாமீட்ரு டி, ஹைட்டு ஹச் ரெண்டும் சேமாக இருக்கும்போது அதோட ரேஷியோ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட 3 ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துலேயும் ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் PDF வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதில் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஷினோட டீட்டெயில் இருக்கும். அப்புறம் நம்ம அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து டிஜிட்டல் PDF நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அது எப்படி என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி மொபைலில் பார்க்குறது கண் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஐ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் ஆப்பும் இருக்குது. அப்போ லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பில் நீங்கள் அந்த ஆப் விண்டோஸோட அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த லேப்டாப்லேயும் நீங்கள் சேம் யூசர் நேம், லாகின் ஐடியா வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், இப்போ உருளை இருக்குது, அதோட வால்யூம் ஃபார்முலா, கூம்பு அதோட வால்யூம் ஃபார்முலா, கோலம் அதோட வால்யூம் ஃபார்முலா. மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ஃபார்முலா ஜஸ்ட் பார்த்துங்க. ஒவ்வொன்றிலையும் நம்ம ஃபார்முலா ரிமைண்ட் பண்ணுற மாரி நான் எழுதியிருப்பேன். அப்போ நம்ம வால்யூம் பேஸ்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சிலிண்ட்ரு, கோனு, ஸ்பியரு. இப்போ சிலிண்டர் எங்கே இருக்குது? சிலிண்டரோட வால்யூம் என்னது? 5R² into H. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் 5R² into Hன்னு வரும். அப்புறம் வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr² into H, அது இங்கே நம்ம போட்டுட்டோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr³ அப்படிங்கிறது கோலத்தோட என்னது வால்யூமோட ஃபார்முலா. இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணி ஃபைனலாக அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இதில் பாருங்கள்,
ஸோ அப்போ மூணோட சிலிண்டரோட வால்யூமு, கோனோட வால்யூமு, அதுக்கப்புறம் ஸ்பியரோட வால்யூம் இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை அடித்து நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது தான். இதில் காமனாக என்னென்ன இருக்குது, ரேஷியோவில் இருக்கும்போது காமனாக நம்ம இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 5 இங்கே இருக்கிற 5 கேன்சல் ஆயிரும். R² இங்கே R³ இருக்குது. அப்போ R³ R² போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் R இருக்கும். அதை நம்ம அடிச்சிடலாம். ஸோ அடித்தது போக ரிமைனிங் என்ன இருக்குது, H இருக்குது, வந்துருச்சுங்க. இங்கே 1/3 H அதை நீங்கள் போட்டோம். 4/3 இங்கே ஒரு R இருக்குது. 4/3 இங்கே ஒரு R இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த H அப்படிங்கிறது என்னது, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே இந்த கொஷனில் தெளிவாக பார்த்துக்கணும், சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட். அப்போ டயாமீட்டரும் ஹைட்டும் ஒன்று தான். எல்லாத்துலேயும் சேம் டயாமீட்டர் அண்ட் ஹைட்டாக இருக்கும்போது தான் அதோட ரேஷியோ, அது வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் அண்ட் ஹைட்டு ஒன்று தான். இப்போ ஒரு ஸ்பியரில் நார்மலாக அது கண்டுபிடிக்கும் போது தெரியும், ஹைட்டும் அந்த ஸ்பியரோட டயாமீட்டரும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அது அந்த பாலில் ஹைட்டு மெஷர் பண்ணால் என்னன்னா டயாமீட்டர் மெஷர் பண்ணாலும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அதேமாரி தான் ஸ்பியருக்கும் ஹைட்டும் அதில் இருக்கிற டயாமீட்டரும் ஒன்றா இருக்கும்போது மூணுக்கும் உள்ள ரேஷியோ எல்லாம் எடுங்க அப்படிங்கிறாங்க. அதுமாரி கோனுக்கும் எல்லாமே பார்க்கணும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உருளையாக இருக்கட்டும், கூம்பாக இருக்கட்டும், கோலமாக இருக்கட்டும், சிலிண்டர், கோன், ஸ்பியர் மூணுக்குமே ஹைட்டு, மூணுக்குமே டயாமீட்டர் சேமாக இருக்கும்போது அதோட கணங்களோட, அதாவது வால்யூமோட ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், ஹச்சுங்கிற இடத்துல நம்ம டயாமீட்டரோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டயாமீட்டர் அப்படின்னா என்னது, ஒரு சென்டர் பகுதியிலேருந்து மெஷர் பண்ணால் அது ரேடியஸ் 6. டயாமீட்டர்னால் ஃபுல்லாக மெஷர் பண்ணணும், டோட்டல் ஏரியாவே மெஷர் பண்ணுறது தான் அந்த சென்டர் பகுதி, அந்த மையப்பகுதி சென்டர் பகுதியை பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறது டயாமீட்டர். அப்போ ஒன் சைடில் சென்டர் பகுதியிலேருந்து ஒரு பக்கத்தில் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது ரேடியஸ், அது இந்த பக்கம் வரும்போது இன்னொரு ரேடியஸ் இருக்குது. அப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறது 2R அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹைட்டும் டயாமீட்டரும் 1 அப்படிங்கிறாங்க. அப்படிங்க என்ன பண்ணணும், ஹச்சுக்கு வந்து நம்ம டின்னு எழுதலாம், அந்த டியோட வேல்யூ வந்து 2R. அப்போ H = 2R அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இங்கே H இருக்குது, இங்கே 2Rனு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கேயும் H இருக்குது, அங்கேயும் நான் 2Rனு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே R இருக்குது, அப்படியே நான் போட்டுக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் Rலாம் கேன்சல் பண்ணுறோம். இங்கே ஒரு R இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு R இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு R இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2 இருக்குது. இந்த 2 அது நியூமரேட்டரில் தான் இருக்குது. அப்போ 2/3 இங்கே 4/3 அப்படின்ட்டு நமக்கு தேவை. ஃபைனலாக ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ஒன்று மல்டிப்ளை பண்ணலாம், ஏதாவது ஒன்று டிவிஷன் பண்ணலாம் காமனாக. அப்போ நம்ம காமனாக இந்த 3 டேர்ம்லேயும் என்ன பண்ணலாம், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு 3 அதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். இப்போ 2 × 3 6ன்னு வந்துடும் இங்கே கீழே. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 2/3 அதோட 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 4/3 × 3 எல்லாத்துலேயும் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 3 டேர்ம்லேயும் இன்ட்டு 3 பண்ணும்போது இந்த 2 × 3 6ன்னு இங்கே வந்துருச்சு. இங்கே 2/3 × 3 அந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும் இங்கே வந்துடும். 4/3 × 3 இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 மட்டும் இங்கே வந்துடும். ஸோ இந்த டேர்மில் டிவைடட் பை 2 நம்ம போட போகிறோம். அதான் இங்கே நான் போட்டிருக்கேன், டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டிவைடட் பை 2 போட்டோம்னா 6 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும். 2 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வாட்டி தான் வரும். 4 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படிங்கும்போது 2 வரும். இப்போ 3:1:2 அப்படிங்கிறது தான் இதுக்கு உடைய ஆன்சர். எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. அதுதான் இதோட ஆன்சர் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்குள்ள ஆன்சர். இவங்க என்ன கேட்குறாங்க, சிலிண்ட்ரு, கூம்பு, கோலம், அதாவது உருளை, கூம்பு, கோலம். இங்கிலீஷில் வந்து சிலிண்டர், கோன், ஸ்பியர். அதோட ஹைட்டு டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த கணங்களோட, அதாவது வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வால்யூமோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது உருளையோட ஃபார்முலா 5R² × H, கோனோட ஃபார்முலா 1/3 5R² × H, கோலத்தோட ஃபார்முலா வந்து 4/3 5R³ அப்படின்னு போட்டு காமனாக இருக்கிற டேர்ம் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதுகிறோம். அதில் ஹச்சோட வேல்யூ, ஹச்சுங்கிறது டிக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அவங்க ஃபார்முலே கொடுத்துட்டாங்க, சம்லேயே கொடுத்துட்டாங்க. அது ஒரே டயாமீட்ரு ஒரே ஹைட்டு இருக்கிற மாரி இருக்குது. அந்த டைமில் அதோட கணங்களோட வால்யூம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஹைட்டு இஸ் ஈக்குவல் டு டிங்கிறது 2R. இப்போ ஹச் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2Rனு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதை கேன்சல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பை 3 போட்டு
இந்த காமனாக இருக்கிற தேவையில்லாத டேர்ம்லாம் இதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டிவைட் பை 2 போடுறோம். ஏன்னா ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அப்போ நம்ம 6:2:4 அப்படிங்கிறது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். அதனால் 2ஆல் டிவைட் பண்ணி 3:1:2 அப்படிங்கிற ஃபைனல் ஆன்சர் நம்ம கொண்டு வரோம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சம் வந்து 23rd சம்மு. The dimension of a fish tank is 4m, அதாவது 4 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர். How many liters of a water is can hold அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மீன் தொட்டியானது 4 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும், அந்த வால்யூம். இப்போ ஒரு மீன் தொட்டி, இப்போ மீன் தொட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே டைமென்ஷனை பார்த்தாவே அது கியூபாய்டா கனமாக, அதை சதுரமா, அது கனச்சதுரமா கனசெவ்வகமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மீன் தொட்டி எல்லாம் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அது கனசதுரம் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெவ்வேறு அளவுகளாக இருக்குது. அப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டு இதெல்லாமே வெவ்வேறு அளவுகளாக இருக்கிற போது இது வந்து கனசெவ்வகம் கியூபாய்டு பேஸ் பண்ணி ஒரு மீன் தொட்டி இருக்குது. இப்போ மீன் தொட்டி அது கியூபாய்டு ஷேப் கனசெவ்வகம் வடிவத்தில் இருக்குது. அதோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. என்னது 4 மீட்ரு 2 மீட்ரு 3 மீட்ரு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மீட்டரில் அளவுகள் கொண்ட அந்த தொட்டியில் எவ்வளோ அளவு தண்ணி இதில் ஃபில் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு மீன் தொட்டியானது 4 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும். The dimension of a fish tank is 4 meter 2 meter 3 meter. How many liters of water it can hold னு வரும், is can hold அப்படின்னு வருது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ மீன் தொட்டி, இப்போ கியூபாய்டு அப்படின்னா அதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ரீகால் பண்ணுறதுக்காக. வால்யூம் வந்து L/B/H அப்படின்னு வரும். அதில் இந்த கனசெவ்வகம் கனசதுரம் கியூபாய்டுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றதெல்லாம் ரவுண்டாக இருக்கிற ஷேப் எல்லாமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அது வந்து 2L + 2B/H. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது வலைப்பரப்பு, இது மொத்த பரப்பு, இது பக்க பரப்பு, இது மொத்த பரப்பு. 2 × LB + BH + HL அப்படிங்கிறது வரும். இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் 3D பொறுத்தவரை வால்யூம் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் வந்து CSA அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் 80% வால்யூம் ஃபார்முலா ரொம்ப மெயின். இப்போ மீன் தொட்டியோட வால்யூம் வந்து L/B/H இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மீன் தொட்டியோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து ஃபஸ்ட்டு இது நம்ம Lன்னு எடுத்துக்கலாம், அடுத்தது Bன்னு எடுத்துக்கலாம், அடுத்தது Hன்னு எடுத்துக்கலாம். 3 மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. எப்படி மாற்றி எடுத்துக்கினாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் இருக்கும். இப்போ வால்யூமோட ஃபார்முலா L/B/H. Lங்கிறது 4 மீட்ரு, Bங்கிறது 2 மீட்ரு, Hங்கிறது 3 மீட்ரு. ஓகே, அப்போ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதெல்லாம் மீட்டரில் இருக்குது. வால்யூமோட யூனிட் வந்து கியூப், அது கியூப் சென்டிமீட்டர் கியூப் இல்லை சென்டிமீட்டர் மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். எல்லாம் மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர் கியூப்னு வரும். அது சென்டிமீட்டர் கொடுத்திங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும். இங்கே மீட்டர் கொடுத்துருக்கனால 4 × 2 8 8 × 3 24 மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எல்லாமே மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். வால்யூமோட இதேமாரி கொள்ளளவு அந்த தொட்டியில் மீன் தொட்டியில் எவ்வளோ தண்ணி நம்ம ஃபில் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கும்போது அதோட வால்யூம் ஃபார்முலா அப்ளை பண்ணி அது கொடுத்துருக்கிற மீட்டரோ சென்டிமீட்டரோ அதை போட்டுறோம். அப்ளை பண்ணி வால்யூமை கண்டுபிடிச்சிடறோம். ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வாட்டரா, அதாவது ஒரு மீட்ரு வந்து 24 மீட்டர் கியூப் தான் அதோட வால்யூம். வால்யூம்ங்கிறது என்னது, அந்த தொட்டிக்குள்ளே எவ்வளோ இடம் உள்ளுக்குள்ளே இருக்குது அதோட ஸ்பேஸு, அந்த தான் மெஷர் பண்ணுறது தான் வால்யூம், அந்த கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த வால்யூம் அப்படிங்கிறது 24 மீட்டர் கியூப். அவங்க கேட்குறது வந்து தண்ணீர் தான் கேட்குறாங்க, எவ்வளோ லிட்டர் அதில் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மீட்டர் கியூப்லேருந்து நம்ம லிட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1 மீட்டர் கியூபோட வேல்யூ வந்து 1000 லிட்டர். அப்போ 24 மீட்டர் கியூப் அப்படின்னா 24 × 1000 24,000 லிட்டர். அப்போ இந்த மீன் தொட்டி 4 மீட்ரு 2 மீட்ரு 3 மீட்ரு அந்த டைமென்ஷனில் ஒரு மீன் தொட்டி இருக்குது. அதோட வால்யூம் 24 மீட்டர் கியூப் தான். 1 மீட்டர் கியூபோட வேல்யூ வந்து 1000 லிட்டரு. அப்போ 24 × 1000 போட்டோம் அப்படின்னா 24,000 லிட்டர் தண்ணி வந்து அதில் ஃபில் பண்ணி வைக்க முடியும்.
இந்த டைமென்ஷனில் இருக்கிற ஒரு மீன் தொட்டியில் 24,000 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம அதில் ஃபில் பண்ண வைக்க முடியும். இப்போ 23வது கொஸ்டினோட ஆன்சர் 24,000 லிட்டர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள் 24வது கொஸ்டின். அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. கொஷினை ஒரு 2 வாட்டி நம்ம படித்தாதான் அந்த 3Dயில் பொறுத்தவரையும் நம்ம மைண்டில் நிற்கும். அந்த கொஷின் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியுங்கிறது நம்ம இது பண்ண முடியும். ஸோ த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் அப்படின்னா என்னது, அரைக்கோளம். ஹெமிஸ்பியர்னால் அரைக்கோளம். இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அது CSA, இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. ஆஃப் எ ஹெமிஸ்பியர்னால் ஒரு அரைக்கோளம். இஸ் ஹவு மச் டைம்ஸ், அது எத்தனை டைம் இருக்குது, எதுக்கு, ஹவு மச் டைம்ஸ் தி ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ், ஆர் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னா அது ஆர் ஸ்கொயருக்கு எத்தனை டைம் இருக்குது அந்த CSA அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு, ஆரத்தின் கணங்கள்னு கொடுக்கல, ஆரத்தின் வர்க்கத்திற்கு, வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர், கணம்னா கியூப் வரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மச் டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மச் டைம்ஸ் தி ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ பாருங்கள், அரைக்கோளம் அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அரைக்கோளம்னா ஹெமிஸ்பியரு, அதுக்கு வால்யூம் ஃபார்முலா வந்து 2/3 5r கியூபு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இதே வந்து அந்த கியூபாய்டுக்கு வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு வரும். இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது கர்வ் மாரி இருக்குது, அதனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 25r ஸ்கொயர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 35r ஸ்கொயர். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க கேட்குறது என்ன கொடுத்துருக்காங்க, வலைப்பரப்புனாலும் CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று தான், அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா CSA, ஓகேவா. இப்போ CSA is equal to 25r ஸ்கொயர் அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஏன்னா அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு. இப்போ அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு என்னது, CSA is equal to 25r ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆர் ஸ்கொயருங்கிறது ஆரத்தின் வர்க்கம், அப்போ ரேடியஸோட ஸ்கொயரு, இதுக்கு இந்த CSA எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஆர் ஸ்கொயருக்கு 25 டைம்ஸ் இந்த CSA இருக்குது அப்படிங்கிறது ஆன்சர். அதில் பாருங்கள், CSA is equal to 25r ஸ்கொயர்டு. அப்போ ஆர் ஸ்கொயருக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எத்தனை மடங்கு அப்படின்னா, அப்போ இந்த ஆர் ஸ்கொயருக்கு 25 டைம்ஸு இருக்குது. அப்போ 25 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்கொயர் ரேடியஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ CSA is equal to 25 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் எது ஆன்சர், ஆப்ஷன் டி. இப்போ அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அதோட ஆரத்தின் வர்க்கத்திற்கு 2/2π அந்த டைம்ஸ் அளவுக்கு அது வந்து அத்தனை மடங்கு வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் எழுதிக்கிறோம். ஸோ த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கிற இந்த ரேடியஸோட ஸ்கொயருக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே 25 டைம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுத முடியும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 25 டைம்ஸ், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் 25வது கொஷின், பார்ட் 3ல் 5வது கொஷின், டோட்டலாக 25வது கொஷின். ஹவு மெனி ஃப்ரஸ்டம்ஸ் கேன் ஏ ரைட் சர்க்குலர் கேன் ஹேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சர்க்குலர் கோன் ஹேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன. இப்போ பாருங்கள், ஹவு மெனி ஃப்ரஸ்டம்ஸ்னால் என்னது, கோனில் மேலே இருக்கிற பகுதியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரஸ்டம்ஸ், இப்படி இருக்கும். இடைக்கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இடைக்கண்டங்கள். அப்போ ஒரு கோன் எடுத்துக்கிறோம், என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி ஃப்ரஸ்டம்ஸ் கேன் ஏ ரைட் சர்க்குலர் கோன் ஹேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை இடைக்கண்டங்கள் ஒரு நேர்வட்ட கூம்பில் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி எப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கோன் எடுத்துக்கிட்டோம், இந்த கோன் எடுத்துக்கிறோம்.
இந்த கோனில் ஃபஸ்ட்டு லைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தேவையில்லாத பகுதியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் பிகம்ஸ் என்னது இடைக்கண்டமாக மாறிடும். திரும்ப என்ன கொஞ்சம் இங்கே கட் பண்ணுறோம், திரும்ப ஒரு இடைக்கண்டமாக இருக்கும். திரும்ப என்ன கொஞ்சம் கட் பண்ணுறோம், திரும்பவும் இடைக்கண்டம் தான் அங்கே இருக்கும். திரும்பவும் இங்கே கொஞ்சம் கட் பண்ணுறோம், அதுவும் ஒரு இடைக்கண்டம் தான். திரும்பவும் என்ன கொஞ்சம் கட் பண்ணுறோம், அதுவும் ஒரு இடைக்கண்டம். ஸோ இந்தமாரி நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னாலும் அப்போ நிறைய டைம்ஸ் அப்போ நம்ம அதை இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதை மெஷர் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இன்ஃபினிட்டி எண்ணில் அடங்கா டைம் வந்து ஒரு நேர்வட்ட கூம்பில் அத்தனை இடைக்கண்டங்கள் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். அப்போ இந்த கூம்பில் மேலே லைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு இடைக்கண்டமாக நம்ம கிடைக்கும். திரும்ப ஒவ்வொரு ஸ்லைஸாக கட் பண்ண ஒவ்வொன்றும் அது கீழே இருக்கிற ஷேப் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரஸ்டம்ஸ் அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு என்னது ரைட் சர்க்குலர் கோனில் எண்ணில் அடங்கா இன்ஃபினிட்டி அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃப்ரஸ்டம்ஸ் அந்த இடைக்கண்டங்கள் வந்து நம்ம வெட்டி எடுக்க முடியும். அப்போ அதில் இருக்குது. அப்போ என்ன கான்செப்ட், ஒரு ரைட் சர்க்குலர் கோனில் இன்ஃபினிட்டி அளவுக்கு இடைக்கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 26வது கொஷின். ஸோ இந்த 26வது கொஷனில் பாருங்கள். If a circumference of a base of a conical wooden piece is 484 cm, then find its volume when its height is 105 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 484 சென்டிமீட்டர் அடி சுற்று அளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ பேஸ், ஒரு கோனோட அந்த பேஸ் எங்கே இருக்குது, அடியில் இருக்குது, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிஎஸ்சிங்கிறது கிடையாது. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அந்த பேஸ் அடிப்பகுதி இருக்குது தான் பேஸ். அந்த பேஸ் பகுதி அது வந்து ஒரு சர்க்குலராக இருக்குது. அந்த சர்க்குலருக்கு என்னது, இப்போ ஒரு சர்க்குலருக்கு நம்ம 2Dயில் பார்த்துருப்போம். சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னது 2πr அப்படிங்கிறது அது ஃபார்முலா. அதான் நான் எழுதிருக்கேன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் எ கோன் அப்படிங்கிறது 2πr பெரிமீட்டர். ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டர் சுற்றளவு. அப்போ ஒரு கோனோட அடிப்பகுதியும் ஒரு சர்க்குலர் மாரி தான் இருக்குது, ஒரு சர்க்கிள் மாரி தான் இருக்கும். இப்போ அதோட சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஃபார்முலா 2πr. அந்த வேல்யூ எங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 484 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஹைட்டு, அதாவது வால்யூம் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த கோனுக்கு வால்யூம் கண்டுபிடிங்க. வால்யூம் கண்டுபிடிக்கும் போது அதோட ஹைட்டு வந்து 105 சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டுபிடிங்க, வால்யூம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபஸ்ட்டு கோனோட ஃபார்முலா என்னது, இது வால்யூம் ஈக்குவல் டு 1/3 πr² × h. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 5RL, சரி 5RL, இங்கே R வரும், இங்கே H வரும், இங்கே லேட்ரல் சர்ஃபேஸ், ஸ்லாண்ட் ஹைட், சரி ஸ்லாண்ட் ஹைட், எல்லுங்கிறது ஸ்லாண்ட் ஹைட். இப்போ எல்லு கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு வந்து இந்த எல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு L = அந்த பித்தாகரஸ் தேற்றம் அதை அப்ளை பண்ணி L = h² √h² + L r² அப்படின்ற ஃபார்முலா நம்ம பயன்படுத்திக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 5RL, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 5RL + R. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ பேஸ், அந்த கோனுக்கு பேஸ் என்னது ஒரு சர்க்கிள். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ பேஸ் ஆஃப் கோன், அந்த கோனோட பேஸு ஒரு சர்க்கிளாக இருக்குது, அதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு பெரிமீட்டர் P அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் என்னது 2πr, ஏரியாங்கிறது 5r² நம்ம பார்த்துருவோம். அப்போ பெரிமீட்டர் அப்படிங்கிறது சுற்றளவு 2πr அப்படிங்கிறதான். அப்போ அந்த 2πr வேல்யூ தான் 484 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கூம்புக்கு வால்யூம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்கும் ஹச்சோட வேல்யூ வந்து 105 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், கிவன் டேட்டா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 484 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர், வால்யூம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/3 5 வந்து 22/7 எழுதலாம், 22/7 எழுதிடலாம். ஓகே, இப்போ ஆறு நமக்கு தெரியாது, ஆர் கொடுக்கல, ரேடியஸ் கொடுக்கல. ரேடியஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஆறு கண்டுபிடிச்சி அதை எடுத்து போய்ட்டு அந்த வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹைட்டோட வேல்யூ 105 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சிடும். எதுக்கு? இந்த ஆரை கண்டுபிடிக்கிறது தான் சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் கோன் அதோட ஃபார்முலா வந்து 2πr. அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ வந்து 484. இந்த 2πrக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 2 × 5 வேல்யூ 22/7. ஒரு சில ஃபார்முலாவில் 5 வேல்யூ 22/7 அப்படின்னு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஃபார்முலாலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 22/7 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு ஆரோட வேல்யூ அப்படியே நம்ம போடுறோம். ஆரோட வேல்யூ தெரியாது, ஆறு தான் கண்டுபிடிக்கணும். ஆறு கண்டுபிடிச்சி தான் அந்த வால்யூமில் அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆறு தான் தெரியாது, ஆறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே ஈக்குவலுக்கு அந்த சைடு போகணும். அப்போ ஆறு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 484 ஆறுக்கு ஈக்குவலுக்கு அந்த சைடு தான் இருக்குது. அப்போ 484 அப்படியே நியூமரேட்டரில் தான் வரும். இந்த 2 வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு வரும். அது இங்கே வந்துருச்சு. 22/7 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது 7/22ன்னு வந்துடும். இப்போ இதெல்லாம் அடித்து போட்டோம் அப்படின்னா என்னது 77 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இந்த 2வையும் இந்த இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 442 வரும். அதுக்கப்புறம் 22வை 11ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 22 டைம்ஸ் வரும். திரும்ப இங்கே 1 இது 2ஆல் வந்து 1 அடித்தோம் அப்படின்னா இங்கே 22வை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 11 டைம்ஸ் வரும். 11 × 7 77 சென்டிமீட்டர். ரேடியஸோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது தெரிஞ்சால் தான், ரேடியஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வால்யூமில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு, ரேடியஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. என்னது 77 சென்டிமீட்டர். ஹைட்டு நமக்கு தெரியணும், அது சம்லேயே கொடுத்துருக்காங்க. என்னது 105 சென்டிமீட்டர். அப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். 1/3 5ஓட வேல்யூ வந்து 22/7 ஆறு ஸ்கொயர் அப்படின்றது. இப்போ ஆர் ஸ்கொயர்னால் என்னது? ஆறை 2 வாட்டி எழுதிக்கலாம். 77 × 77. ஹச்சுங்கிறது 105. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 3யும் எப்படி வேணுமா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3யும் 105யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 இங்கே 3 9, ரிமைனிங் 1 இருக்கும். 5 3 5 35 டைம்ஸ் வந்து இந்த 105ஆல் 3 அடிக்க முடியும். 7 இங்கே ஒரு வாட்டி அடிக்கலாம். 77 11 வாட்டி அடிக்கலாம். 5 7 70 11 77. ஓகே, ரிமைனிங் பாருங்கள். இந்த 22 11 77 35 இதெல்லாம் இங்கே போட்டேன். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா 652190 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா வால்யூமோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் க்யூப். ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரேடியஸ், அதோட வேல்யூவும் சென்டிமீட்டர் தான். இங்கே ஹைட்டோட வேல்யூவும் சென்டிமீட்டர் தான். அப்போ யூனிட்டும் வந்து சென்டிமீட்டர் க்யூப் இருக்கும். இதே மாதிரி ஒரு மீன் தொட்டிக்கு நம்ம முன்னால் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அது வந்து மீட்டர் கொடுத்துருந்தான். அப்போ அதுக்கு வந்து வால்யூம் வந்து மீட்டர் க்யூப்னு வரும். இப்போ யூனிட் வந்து தெளிவாக பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மில் ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் சேம் ஆன்சர் தான். 652 190 சென்டிமீட்டர் க்யூப் 652 சென்டிமீட்டர் க்யூப். அப்போ ஆப்ஷனில் அவங்க ரெண்டு ஆன்சரும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆனால் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏவும் கரெக்டு தான். ஒரே ஆன்சரை 2 இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து இதை தான். ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே கரெக்டு தான். அதை நான் இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 26க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம். ஏவு அண்ட் பி ரெண்டும் சேம் ஆன்சர் தான். ஸோ அப்போ அது கரெக்டான ஆன்சர் வந்து 652190 சென்டிமீட்டர் க்யூப். 27th கொஷின். இந்த 3 கொஷின் தான் இருக்குது இந்த பார்ட் 3ல். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் வலைப்பரப்பின் எத்தனை மடங்கு? அப்போ இது ஹெமிஸ்பியர் அப்படின்னா அரைக்கோளம்னா ஸ்பியரில் பாதி அப்படிங்கிறது தான் அரைக்கோளம். அதுக்கு ஃபார்முலா என்னது? வால்யூம் 2/3 5r. இது 2/3 5r க்யூபு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3πr². ஓகே, என்ன கேட்குறாங்க? டிஎஸ்ஏ மொத்த புறப்பரப்பு அதன் வலைப்பரப்பின் எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. டிஎஸ்ஏ இஸ் ஹவு மச் டைம்ஸ் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மச் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் இட்ஸ் அப்படின்னா என்னது? அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுங்க. 10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10ன்னு சொல்கிறேன்.
கவுடு சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ வந்து ஒரு 2 இருக்குது. இப்போ மொத்த புறப்பரப்பு அதன் வலைப்பரப்பின் எத்தனை மடங்கு? இது 10 அப்படிங்கிறது மொத்த புறப்பரப்பு, அது வலைப்பரப்பு அப்படிங்கிறது 2. அந்த 10 அப்படிங்கிறது இந்த வலைப்பரப்பை, அதாவது கவுடு சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது எத்தனை மடங்கு இருக்குது? 2, இங்கே பாருங்கள் 2, 4, 6, 8, 10. இப்போ பாருங்கள் 10 அப்படிங்கிறது 2 கம்பேர் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5 மடங்காக இருக்குது. அப்போ அது மடங்கு கண்டுபிடிக்கணும். 10/2 அப்படின்னு நம்ம போடலாம். அடித்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ் 5 மடங்கு 5 மடங்கு இருக்கும். அதேமாரி தான் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அது கவுடு சர்ஃபேஸ் ஏரியா கம்பேர் பண்ணும்போது அது எத்தனை மடங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேலே டிஎஸ்ஏ கீழே சிஎஸ்ஏ அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். அப்போ பாருங்கள் அது ஃபார்முலா, இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா அங்கங்கே ரீகால் பண்ணுறது. இப்போ கவுடு சர்ஃபேஸ் ஏரியா இங்கே இருக்குது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 3πr², கவுடு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 2πr². இப்போ நம்ம அடித்து போடுறோம், r² கேன்சல் ஆகிரும், 5 கேன்சல் ஆகிரும், 3/2 டைம்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/2 என்னது 1.5 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஒரு அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஷின்லாம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், 1.5, 1, 2 இப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே டிவைட் பைட்லேயே கொடுத்துருக்காங்க. 3/2 அப்படிங்கிறது டைரெக்டாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன், ஒரு அரைக்குளத்தோட மொத்த பரப்பரப்பு அதன் வலைப்பரப்புக்கு எத்தனை மடங்கு? அப்போ டிஎஸ்ஏ அது சிஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது இந்த டிஎஸ்ஏ எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 10ங்கிற ஒரு நம்பரு அதுதான் சிஎஸ்சிக்கு 2. இப்போ 10ங்கிற நம்பர் 2 கம்பேர் பண்ணும்போது எத்தனை மடங்காக இருக்குது அப்படின்னா 5 மடங்காக இருக்குது. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 10/2 தான் நம்ம போட முடியும், அடிச்சு போட்டால் 5 மடங்கு நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி தான் இப்போ சிஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது எத்தனை மடங்காக இருக்குது அப்படின்னா, இப்போ டிஎஸ்ஏ அப்படிங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr², கவுடு சர்ஃபேஸ் ஏரியா 2πr². இது r² கேன்சல் பண்ணுறோம், 5 கேன்சல் ஆகுது, 3/2 இங்கே வந்துருச்சு. அப்போ 3/2 அப்படிங்கிறது 1.5. ஆனால் இங்கே ப்ராப்ளத்தில் டைரெக்டாக அந்த ஆன்சரை கொடுத்துருக்காங்க. 3/2 டைம்ஸ் த டிஎஸ்ஏ, அதாவது இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதோட கவுடு சர்ஃபேஸ் ஏரியா கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ 1.5 டைம்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 28வது கொஷின், ஒரு கோளத்தின் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? How many great circles can a sphere have அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு கோலம்னா என்னது? பால். ஒரு பாலில் எத்தனை பெரிய வட்டங்கள் இருக்குது அப்படின்றோம். இப்போ ஒரு கோலம் எடுத்துக்கிறோம், சென்டர் பகுதி மையப்பகுதியை மென்ஷன் பண்ணணும். மெயினாக பார்த்துக்கணும், மையப்பகுதியோட கம்பேர் பண்ணணும். மையப்பகுதியை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது கிரேட் சர்க்கிள் அப்படின்னு வரும். இதே மேலே இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா அது ஸ்மால் சர்க்கிள். அவங்க கேட்குறது வந்து என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஏ ஸ்பியர் ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கோலத்தோட எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? அப்போ ஒரு வட்டம் இருக்குது, அது சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த சென்டர் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸ் பண்ணி இப்படி ஒரு வட்டம் நம்ம வரையலாம். அது பக்கத்தில் இன்னொரு வட்டம் வரையலாம், சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கணும், மையப்பகுதியை பேஸ் பண்ணியிருக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது அது பக்கத்தில் இன்னொரு வட்டம் வரையலாம், அப்புறம் இன்னொரு வட்டம் வரையலாம், இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு மையப்பகுதியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பியரில் என்னது இன்ஃபினிட்டி மெனி, அது எண்ணிலடங்கா டைம்ஸ் வந்து நம்ம அந்த வட்டங்கள் வரைய முடியும். இப்போ ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஸ்பியர் ஹேவ் அப்படின்னா அது என்னது, இது ஸ்பியர் கேன் ஹேவ் இன்ஃபினிட்டி மெனி டைம்ஸ் தி கிரேட் சர்க்கிள், இது இன்ஃபினிட்டி மெனி டைம்ஸ் ஆஃப் த கிரேட் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இன்ஃபினிட்டி மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் ஹேவ் தி ஸ்பியர் கேன் ஹேவ் இன்ஃபினிட்டி மெனி டைம்ஸ் ஆஃப் கிரேட் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு கோலத்தில் நம்ம நிறைய வட்டங்கள் வந்து பெரிய வட்டங்கள் நம்ம தெரியணும். பாரு, மீப்பெரு வட்டங்கள் ஸ்மால் சர்க்கிள் கிடையாது. இப்போ மீப்பெரு வட்டங்கள்லாம் அந்த மையப்பகுதியை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு இது பண்ணாதான், ட்ரா பண்ணாதான் அது பண்ண முடியும். அப்போ இன்ஃபினிட் டைம் தான் ஆன்சர். இதே ஒரு ப்ரீவியஸ் கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஷனில் கேட்டிருப்பாங்க, ஒரு ஹெமிஸ்பியரில் எத்தனை கிரேட் சர்க்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஹெமிஸ்பியரில் எத்தனை கிரேட் சர்க்கிள்லாம் ஒரே ஒரு கிரேட் சர்க்கிள் தான் இருக்கும், அந்த எட்ஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை லைட்டாக அப்படி வெளியில் போனால் அது அந்த ஹெமிஸ்பியருக்குள்ளே வராது, கவர் ஆகாது. அப்போ அது கிரேட் சர்க்கிள் வராது. அது கீழே நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் அந்த கிரேட் சர்க்கிளை விட இது சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அதோட சேஃப் வந்து அப்படியே சின்னதாக போய்ட்டுருக்கும்.
அப்போ இங்கே நீங்கள் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிங்கன்னா அது சின்னதாக தான் இருக்கும். அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வரைஞ்சாதான் என்னது இன்ஃபினிட்டி டைம் வரும். அப்போ ஒரு ஸ்பியர் ஃபுல் ஒரு பாலில் நிறையா அதாவது இன்ஃபினிட் டைம் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும் மையப்பகுதியை பேஸ் பண்ணி. அதே ஒரு ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தில் அந்த எட்ஜை பேஸ் பண்ணி ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் வரையப்படும். அதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ அதை கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கணும். லாஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தது தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ லாஸ்ட் 2 கொஷின். 29th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா த லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் எ கியூபாய்டு ஆர் இன் த ரேஷியோ 7:5:2. இட்ஸ் வால்யூம் இஸ் 35840 சென்டிமீட்டர் கியூப். தென் ஹைட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு கியூபாய்டோட லென்த்து பிரெத்து ஹைட்டு அதோட ரேஷியோ அங்கே கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூம் கொடுத்துட்டாங்க. அதோட ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்கிறாங்க. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் 7:5 அது 7:5:2 மற்றும் கன அளவு 35840 சென்டிமீட்டர் கியூபு எனில் உயரத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கியூபாய்டு இங்கிலீஷில் வந்து கியூபாய்டு, தமிழில் வந்து கனசெவ்வகம். இப்போ கனசெவ்வகத்தோட டயக்ராம் நம்ம தெரிஞ்சுக்கணும். லென்த்து பிரெத்து, இது ஹைட்டு, இது பிரெத்து, இது லென்த். 3D அதுதான் 3 டைமென்ஷனல். அதோட வால்யூம் வந்து L/B/H. அதாவது டயமீட்டர் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √L² + B² + H² அப்படிங்கிறது வரும். இதோட லேட்ரல் சர்ஃபேஸ் இதே வந்து மற்ற சர்க்குலராக இருக்கட்டும் ஸ்பியராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இங்கே வந்து கியூபாய்டுக்கும் கியூபுக்கும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இங்கே CSCன்னு வரும், இங்கே LSA. இது 2L + 2B + H. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 × LB + BH + HL. இது ஃபார்முலா ரீகால் பண்ணுறோம். இங்கே என்ன கேட்குறாங்க, ஒரு கனசெவ்வகம் இருக்குது, அதுக்கு நீளம் அகலம் உயரம் மூணோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் டேட்டான்னு போட்டு ரேஷியோ ஆஃப் லென்த்து பிரெத்து ஹைட் என்னது, லென்த்தோட ரேஷியோ வந்து 7, பிரெத்தோட ரேஷியோ வந்து 5, ஹைட்டோட ரேஷியோ வந்து என்னது 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த கனசெவ்வகத்தோட வால்யூம் என்னது 35840 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் எழுதியாச்சு. எனில் உயரத்தோட அளவு ஹைட்டு அது வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூமை நம்ம போடுறோம், வால்யூம் ஃபார்முலா. ஏன்னா வால்யூம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதில் வந்து அந்த பர்டிகுலர் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ வால்யூம் கொடுத்துருக்காங்க 35840, அது ஈக்குவல் டு L/B/H. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக வேல்யூ கொடுக்கல, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்தோம்னா அப்போ அது பக்கத்தில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அது வேல்யூ நமக்கு தெரியாதனால எக்ஸ்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கலாம், L/B/H 752, அது பக்கத்தில் எக்ஸ் போட்டு 7x × 5x × 2x அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 7x × 5x × 2x பாருங்கள், 2 × 5 10, 10 × 7 70, x³ வரும். ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், அப்போ x³ வரும். அது ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருந்துச்சுன்னா x² வரும். இப்போ இங்கே 3 இடத்துல இருக்கிறதுனால x³ 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், 70x³ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த 0வும் கேன்சல் ஆகிரும். இந்த 7ஐயும் இந்த 35ல் 5 டைம்ஸ் இருக்குது. சரி, ஆமாம், 35ல் 5 டைம்ஸ் வரும், 8ல் 1 டைம்ஸ் வரும், ரிமைனிங் 1 இருக்கும், 14ல் 2 டைம்ஸ் வரும். 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 512. அப்போ x³ = 512 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸு கண்டுபிடிச்சாதான் ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 2x, 2ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். 5ஓட எக்ஸை போட்டோம் அப்படின்னா பியை கண்டுபிடிச்சலாம். 7ஓட எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா இதை எக்ஸை போட்டோம்னா எல்லை கண்டுபிடிச்சலாம். அவங்க கேட்குறது ஹைட்டு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸு கண்டுபிடிச்சா தான் அதெல்லாம் அப்ளை பண்ணி ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ x³ தான் 512. இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கினா க்யூப் ரூட்டு தான் வரும். அப்போ இந்த x³ அந்த நாள் போகும்போது க்யூப் ரூட்டாக மாறிடும். ஸ்கொயர் ரூட்டு கிடையாது, க்யூப் ரூட். ஏன்னா இங்கே க்யூப் இருக்குது. இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 512 அதோட வேல்யூ வந்து 8. இப்போ 8 × 8 × 8 8 8 64, 64 × 8 512 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஹைட்டு கேட்குறதுனால எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 3 வேல்யூ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க கேட்குறது ஹைட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ
2 × 8 16 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹைட்டோட வேல்யூ 2 × 8 16 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி. இதே அவங்க லென்த் கேட்குறாங்க, இந்த 7x லென்த் கேட்டாங்கன்னா இந்த 7 பக்கத்தில் எக்ஸுக்கு அப்ளை பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சலாம். இப்போ பிரெத்து கேட்குறாங்க 5 × 8, அப்போ 5 × 8 40 அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அவங்க கேட்குறது ஹைட்டு தான் கேட்குறாங்க, 16 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஷின் பாருங்கள். த வால்யூம் ஆஃப், அதாவது பார்ட் 3ல லாஸ்ட் கொஷின். அடுத்தடுத்த பார்ட், இது வந்து 10 பார்ட்டு 11 பார்ட் அப்படி அடுத்தடுத்த பார்ட்டு 2026 அப்படிங்கிறது அந்த இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் வரும். The volume of a solid right circular cone is 4928 cube centimeter. அதாவது CU அப்படின்னா கியூப், சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் அதை எப்படி கொடுத்துருக்காங்க. கன சென்டிமீட்டர்னு சொல்லலாம், கியூப் சென்டிமீட்டர்னு சொல்லலாம், சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். இஃப் இட்ஸ் ஹைட் இஸ் 24 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு, மேக்ஸிமம் கூனில் அந்த கோன் பேஸ் பண்ணி அதிகமாக சம்ஸ்லாம் வருது. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ கோனோட கன அளவு கொடுத்துருக்காங்க மற்றும் அதன் உயரம் 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கூம்போட ஆரம், கோனோட ஆரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 5ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 = 22/7 அப்படின்னு எடுத்துங்க, அசியூம் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுக்கலாம், நம்ம அதான் எடுத்துக்கணும். ஒரு சில இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இந்த வால்யூம் ஆஃப் எ சாலிட் திண்ம ரைட் சர்க்குலர் கோன், நேர்வட்ட கூம்பு அதோட கன அளவு கொடுத்துருக்காங்க. அது 4928 சென்டிமீட்டர் கியூபு. அதோட ஹைட்டு உயரம் 24 சென்டிமீட்டர். ரேடியஸ் கண்டுபிடிங்க, அதோட கூம்போட ஆரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஓட வேல்யூ என்னது 22/7 எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கோன் அதோட டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து 6, இது H, இது வந்து ஸ்லாண்ட் ஹைட், L அப்படிங்கிறது ஸ்லாண்ட் ஹைட். அதோட ஃபார்முலா, வால்யூமோட ஃபார்முலா 1/3 πr² × H. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் 5RL. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் 5R × L + R அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம வால்யூம் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சால் போதும் இதுக்கு. இப்போ வால்யூம் = 1/3 πr² × H. வால்யூம் தான் அங்கே 4928 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/3 அப்படியே போட்டாச்சு. 5ஓட வேல்யூ அவங்க அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னது 22/7 அதை எடுத்தாச்சு. R² நமக்கு தெரியாது, அவங்க ஆர் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அந்த கூம்பின் ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். R² அப்படியே வச்சுக்கலாம். ஹச்சோட வேல்யூ 24ன்னு சம்மில் கொடுத்துருக்காங்க, 24 அப்ளை பண்ணியாச்சு. இந்த R² மட்டும் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாகவும் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ இதுக்கு ஈக்குவல் டு இந்த சைடு தான் இது இருக்குது. அதனால் R² இது அப்படியே நான் திருப்பி போட்டிருக்கேன். R² = 4928. 1/3 அந்த ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது 3/1. 22/7 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது 22/7. சரி, 22/7 வந்து ஈக்குவல் டு அந்த போது 7/22 வரும். 24 வந்து அந்த ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது 1/24 வரும். டிவிஷனாக மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த சைடு போகும்போது டிவிஷனாக வரும். அதனால் 1/24 நம்ம போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சோம். இப்போ பாருங்கள், அந்த 3 ஒரு வாட்டி இங்கே அடிக்கலாம். இங்கே 8 3 24 8 இங்கே கிடச்சிரும். அப்புறம் இந்த 8ஐயும் இந்த டோட்டல் டைமே அடிக்கலாம். அப்புறம் இந்த 22 11ஆல் அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா ஃபைனலாக 28 × 7ன்னு கிடைக்கும். இப்போ R² = 28 × 7. இப்போ 28 × 7 அப்படிங்கிறது என்னது, R²ஓட வேல்யூ. R² = 28 × 7. 28 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 196 அப்படின்னு கிடைக்கும். இப்போ R² = 20, இது 196. இப்போ ஆரோட வேல்யூ வந்து √196 அப்படின்னு வரும். ஏன்னா R² இருக்குது, ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ √196 196க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 14 கிடைக்கும். பாருங்கள், 14 மல்டிப்ளை பண்ணால் 16. அதே 16ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 6 36 முடியும். லாஸ்ட்டில் என்ன முடியுதோ அந்த 2 நம்பர், இதை ரெண்டையும் நீங்கள் சப்போஸ் ஸ்கொயர் ரூட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னது ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் பர்டிகுலர் நம்பர் ஒரு 20 25 வரையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் டக்குன்னு நம்ம போட்டலாம். இல்லைனாலும் இந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சு நமக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ
இதில் ஆரோட வேல்யூ வந்து √196. ரூட் எடுத்தோம் அப்படின்னா 14. அது ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 30th கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான். இந்த பார்ட் 3ல் நம்ம 21 to 30 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் 4ல் நம்ம 31 to 40 அடுத்த இதில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த 3Dயில் மட்டும்தான் 10 கொஷின். மற்ற மேக்ஸ் கொஷினாக ப்ளேலிஸ்ட்டில் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லாம் அப்டேட் பண்ணலாம். இந்த மேக்ஸோட பிடிஎஃப், இந்த சொல்யூஷன் பிடிஎஃப், அப்புறம் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்போட யூடியூப்போட நேமை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆப் வரும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஸ்டோரில் இருக்கும். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஒரு வீடியோவை நான் கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருப்பேன். அது ஃபுல்லாக பாருங்கள். அதில் எதுவும் டவுட்னாலும் அதில் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.